என் அன்பு பிள்ளையே, என் சாயப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது குழந்தையே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், நிராகரிப்பு, என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் மகளே. என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம வினைகளை கழுவிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை எப்படி மறப்பேன் நான்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரியப் போவேன்? என் செல்ல மகளே, உன் மனக்குமுறல்கள் என்னை அசைக்கும் போது நான் நிம்மதியாக உறங்குவது எப்படி? நிதானமாக இருப்பது எப்படி? உன் மனதில் உள்ள குறைகளை புரிந்து கொள்ள முடியாத மனித ஜென்மங்கள் மத்தியில் நீ படுகின்ற அவஸ்தைகள் அவர்களுக்கு புலப்படாது குழந்தையே. நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு கடன் பட்டிருக்கின்றேன். உனக்கு சேவை செய்து அந்த கடனை தீர்த்துக் கொள்வேன் மகளே. நீ என்னை தரிசிக்கும் போது எந்த அளவு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றாயோ, நானும் உன்னை தரிசிக்கும் போது அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் குழந்தையே. இங்கு மசூதியில் உட்கார்ந்து நான் அசத்தியம் பேச மாட்டேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. உனக்கு லௌகீக சௌக்கியங்களுக்கு குறைவு வராது. உன் பிள்ளைகள் உன் விருப்பப்படி நன்றாக இருப்பார்கள். உரிய காலத்தில் அவர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் நான் அமைத்து தருவேன். உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ, அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட போதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது. வாயாலும் மனதாலும் என்னிடம் கேட்டபோது தானே உன் வேண்டுதல் நிறைவேற ஆரம்பித்தது. அப்படியே தொடர்ந்து கேள். என்னோடு பேசு. முடிந்தால் வாய் விட்டு பேசு. தனிமையில் மனதிற்குள் பேசு. பேசுவதை மட்டும் விட்டு விடாதே. நான் வெள்ளத்தை காண்பித்து சோதனை என்கின்ற மருந்தை கொடுக்கும் போது அதை தயங்காமல் குடி தங்கமே. விரதமோ உபவாசமோ தேவைப்படாமல், தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் உன்னை அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் நான் மீட்டு விடுகின்றேன். கலங்காதே. உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே. அதற்கான அறிகுறிகள் இப்போதில் இருந்தே நீ தெரிந்து கொண்டு வருவாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். தேவைகள் இருக்கும் வரை தேடப்படுவார். தேவைகள் உன்னிடம் நடக்காது என்றால் பல அடி உயரங்களில் இருந்து பாரபட்சமின்றி தூக்கி வீசப்படுவாய். மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு தங்கமே. கலங்காதே. உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன் தங்கமே. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். 1000 சதிவேலைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் உனக்கு முன் நின்று காக்க நான் வருவேன் தங்கமே. வஞ்சகமும் சூழ்ச்சியும் வெல்வது போல் தெரியும். ஆனால் முடிவில் அது என்னால் அழிக்கப்படும். எனவே நீ எப்பொழுதும் தர்ம வழியில் செல். யாமிருக்க பயம் ஏன்? சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றிக் கொள்வேன் தங்கமே. நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். இது உன் ஷீரடிநாதனின் சத்திய வாக்கு. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகின்றதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை,
விதி, இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கலும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழித்திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யூகம், அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பு முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள், கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும். அதே போல்தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நல்ல நேரம். உனக்கான நல்ல நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழ் உள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல் படியில் நிற்பாய். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்வில் ஈடேறும். வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ்நோக்கித்தான் இருக்கும். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வார். உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றார். நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வார். நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே. உனக்காக நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம்? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. நேசித்த உறவுகள் உன்னை நினைத்து கூட பார்க்காத நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் தங்கமே. கலங்காதே. உதவி செய். அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக செய். உன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே. அவர்கள் உன்னிடமே சொல்வது உன்னுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உன் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக. உதவியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்றும் நினைவில் வை. உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் என்றும் மறந்து விடாதே. நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பு என்பதை மறந்து போகாதே. யாரின் நினைவுகள் உன் தூக்கத்தை பாதிக்கின்றதோ அவர்களுக்கு நீ உண்மையாக இருந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. மனநிலையின் சமநிலை கலைந்துவிட்டால் ஒரு நிலையில் இருக்க முடிவதில்லை. காயப்படுத்த உறவுகள் கண்ணெதிரை காணும் போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கின்றது, மனம் வலிக்கின்றது. சிலருக்கு மட்டும்தான் நிஜங்களில் வாழ்க்கை, பலருக்கு இங்கு நினைவுகளில் தான் வாழ்க்கை. குழந்தையே, மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடும். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் உள்ளது. உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். உண்மையான அன்பிற்கு இறங்கி போகத்தான் தெரியும், இடையில் விட்டுவிட்டு போக தெரியாது குழந்தையே. என் தங்கமே, உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன். பொருளானாலும் சரி, உறவானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உண்மையாக நேசித்தாய், ஏமாற்றப்பட்டாய். நேர்மையாக இருந்தாய், எல்லாவற்றையும் இழந்தாய். கண்ணியத்தோடு பழகினாய், காயப்படுத்தப்பட்டாய். நியாயம் பேசினாய், அவமதிக்கப்பட்டாய். கேள்வி கேட்டாய், நிராகரிக்கப்பட்டாய். உதவி செய்தாய், பழியை ஏற்றுக்கொண்டாய். தவறுகளை எதிர்த்தாய், விமர்சிக்கப்பட்டாய். வார்த்தைகளை நம்பினாய், மனமுடைந்தாய். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடம் இருந்து நீ நிறைய கற்றுக்கொண்டாய் அல்லவா? கலங்காதே தங்கமே. உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருந்து உனக்கான நல்லதை இனிமேல் செய்யப் போகின்றேன். நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால்
எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நகர்ந்து கொண்டே இரு. ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையில் செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம். ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமியாக மாறிவிட்டது குழந்தையே. வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகம் உனக்கு. வரம்பு மீறி வலியை கொடுப்பவர்கள் முன்னே ஒருபோதும் கதறி அழுது விடாதே. கலகலவென சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விடு. பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கின்றது பல வலிகளும் சில சோகங்களும். சில நிஜங்களை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில சோகங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது. கதறி அழவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பெண்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். வாழ்வில் பணமும் அதிகாரமும் இல்லாத போது யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவுகள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நாம் விலகி நின்றாலும் அது நம்மை தேடி வரும். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்தால் மட்டும்தான் சொர்க்கம். பிடிக்கவில்லை என்றால் நரகம்தான் குழந்தையே. மரணமே வந்தாலும் மண்டியிட தயங்காதே. ஆனால் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே. என்ன நடந்து விடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதிப்பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவம். அச்சம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை. முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமில்லை. தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமே இல்லை குழந்தையே. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்ற மனம் இருந்தால் உலகத்தில் உன்னை விட சந்தோஷமானவர்கள் யாரும் இருக்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்வில் முன்னோக்கி செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். 1000 முறை தோற்றாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய். வெற்றி நிச்சயம். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். புன்னகை செய்வதற்கு மட்டுமே உங்கள் இதழ்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பயன்படுத்தாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. அவர்கள் உன் முன் நின்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி கூறுங்கள். ஏனெனில் அவர்கள்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுகின்றார்கள். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. பொறுமை மிக அவசியம். வார்த்தையில், வாழ்க்கையில், வாகனத்தில் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள். அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உதவி செய்யுங்கள். ஏனென்றால் உன் மூலம் உன்னை போல இன்னொரு பக்தனுக்கு நான் செய்யும் உதவியே அது. மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியிரு. நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை விளக்க வந்த உன் தந்தை நானே. உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்ட வந்த தாயும் நானே. உன் வேண்டுதல்கள் நிறைவேறுமா என்று ஏக்கத்துடன் காத்திருப்பதை விட உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று தீர்க்கமாக நம்பு. கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். ஆழமான வேர்கள் கொண்ட மரங்கள் தான் பூமியில் எதையும் தாங்கி பல வருடங்கள் வாழ்கின்றன. அதுபோல திடமான நம்பிக்கை உடையவர்களால் எதையும் தாங்கி அனைத்தையுமே வெல்ல முடியும். உன் சங்கடங்களை விலக்க உன் கண் எதிரில் ஆனந்தமாக காட்சியளித்துக் கொண்டு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன். பொறுமையோடு இரு. வாழ்வின் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. எனவே இந்நாளை புதிய நம்பிக்கையோடு தைரியமாக தொடங்கு. வெற்றி நிச்சயம். மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவை கண்டு கொள்வதில்லை. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு,
உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. எல்லாம் போய்விட்டதே என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை சொல்லிப்பார். என்னுடைய லீலைகளை அனுபவிக்க நீயும் தயாராகி விடுவார். என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். அவர்களை உடனிருந்து நான் பாதுகாப்பேன். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. இனி எல்லாமே வெற்றித்தான். உன் வாழ்வில் இனி பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.